அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போகும் ராசி பொருத்தம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கலவை. அறிவாற்றல் மிக்க மிதுன ராசி ஆணுக்கும் பொறுப்பும் உறுதியும் கொண்ட ரிஷபராசி பெண்ணுக்கும் இடையிலான திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மிதுனம் காற்று ராசி, ரிஷபம் நில ராசி. நிலம் நிலையானது, காற்று எப்போதுமே இயங்கிக்கிட்டே இருக்கிறது. இந்த இரண்டு குணங்களும் இணையும் போது அங்க சில சவால்களும் அதை விட அதிகமான சுவாரஸ்யங்களும் காத்துட்டு இருக்கும். இருவருடைய குணநலன்களை பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசி ஆன பொறுத்த வரைக்கும் புதனின் அம்சம் கொண்டவங்க இவங்க ஒரு அறிவு ஜீவியா இருப்பாங்க. எப்போதுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பேச்சாற்றல் அதிகம் கொண்டவர்களாகவும் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. ரிஷபராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனின் அம்சம் கொண்டவங்க. இவங்க மிகவும் பொறுமையானவர்களாகவும் அழகானவங்களாகவும் யதார்த்தமானவர்களாகவும் இருப்பாங்க. வாழ்க்கையில பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை விரும்புவாங்க. எடுத்த முடிவுல உறுதியா இருப்பாங்க. மிதுன ராசியான் வேகமானவர், ரிஷபராசி பெண் நிதானமானவர். இந்த வேகமும் நிதானமும் ஒன்று சேரும்போது வாழ்க்கை சமநிலை அடையும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி ஆணின் அறிவுபூர்வமான பேச்சு ரிஷபராசி பெண்ணை வசீகரிக்கும். ரிஷபராசி பெண்ணின் அமைதியும் கனிவும் மிதுன ராசி ஆன அவங்க கிட்ட தஞ்சமடைய செய்யும். இவங்களுடைய காதல் மிகவும் கண்ணியமானதா இருக்கும். மிதுன ராசியான் பல ஆச்சரியங்களை செய்வாங்க. ரிஷபராசி பெண் அந்த அன்பை மிக ஆழமா பாதுகாப்பாங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வீட்டின் பொருளாதாரத்தையும் எதிர்கால திட்டங்களையும் ரிஷபராசி மனைவி மிக சிறப்பாக கையாள்வாங்க. மிதுனராசி கணவர் வெளியுலக தொடர்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வருவதில் கில்லாடியா இருப்பாங்க. ரிஷபராசி பெண் குடும்பத்துக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுப்பாங்க. மிதுனராசி ஆண் அந்த இல்லறத்தை மகிழ்ச்சியாலையும் கலகலப்பாலையும் நிரப்புவாங்க. இவங்களுக்குள்ள இருக்கும் சவால்கள் என்னென்னு பார்க்கும்போது மிதுனராசி ஆணின் சஞ்சலமான குணமும் அடிக்கடி மாறும் முடிவுகளும் ரிஷபராசி பெண்ணுக்கு சில சமயம் எரிச்சலை கொடுக்கலாம். அதே மாதிரி ரிஷபராசி பெண்ணின் பிடிவாதம் மிதுனராசியான சில சமயங்கள்ல சங்கடப்படுத்தலாம். மிதுனராசியான் தன்னுடைய மனைவியின் பொறுமையை கண்டு வியப்பாங்க. ரிஷபராசி பெண் தன்னுடைய கணவரின் புத்திசாலித்தனத்தை பெருமையா நினைப்பாங்க. பிரச்சனைகள் வரும்போது மிதுனராசியான் தன்னுடைய பேச்சாற்றலால அதை சமாதானம் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. ரிஷபராசி பெண் ஒரு முறை முடிவு எடுத்துட்டா அதை மாத்துறது ரொம்ப கடினம்ங்கிறதுனால மிதுனராசியான் சற்று விட்டு கொடுத்து போறது நல்லது. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது மிதுனராசி கணவர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து நாம ஏன் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு ஒரு 10 ஐடியாக்களை சொல்லுவாரு. ரிஷபராசி மனைவி பொறுமையா அதை கேட்டுட்டு நாம முதல்ல இந்த மாச பட்ஜெட்டை பார்ப்போம், அப்புறம் மெதுவா யோசிப்போன்னு யதார்த்தமா பேசுவாங்க. இந்த வேகமும் விவேகமும் தான் இவங்க வாழ்க்கையுடைய வெற்றின்னு சொல்லணும். இருவருக்கும் இடையே உறவு மேம்பட இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல மிதுனராசி கணவருக்கு உங்க மனைவி மாற்றங்களை மெதுவா ஏத்துப்பாங்க. அதனால எதையும் அவங்க மேல திணிக்காதீங்க. அவங்களுக்கு பாதுகாப்பான உணர்வை தாங்க. அடுத்து ரிஷபராசி மனைவிக்கு உங்க கணவர் சமூகத்துல பழகிறத விரும்புவாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்க நினைக்காதீங்க. அவங்க புதிய முயற்சிகளுக்கு நீங்க ஊக்கம் கொடுங்க. இருவரும் சேர்ந்து அவ்வப்போது வெளியூர் பயணங்கள் செல்வது மன அழுத்தத்தை குறைச்சி அன்பு அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரங்கள்னு பார்க்கும்போது உறவில் இருக்கும் தடைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க வெள்ளிக்கிழமை தோறும் ரிஷபராசி மனைவி மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்கிறது குடும்பத்துல செல்வத்தையும் ஒற்றுமையையும் பெருக செய்யும். புதன்கிழமை தோறும் மிதுனராசி கணவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் அருந்துவது மனக்குழப்பத்தை நீக்கி மனத்தெளிவு கொடுக்கும். தம்பதிகளா பசுவுக்கு அகத்திக்கீரை அல்லது வெல்லம் வழங்குறது தோஷங்களை நீக்கி நீண்ட கால மகிழ்ச்சியை கொடுக்கும். மிதுன ராசியும் ரிஷபராசியும் இணையறதுங்கிறது ஒரு ஆழமான கட்டிடம் மாதிரி. ரிஷபம் அஸ்திவாரம்னா மிதுனம் அது மேல எழுப்பப்படும் அழகான அலங்காரம். புரிதல் இருந்தா இவங்க வாழ்க்கை ஒரு கலைப்படைப்பா இருக்கும். ஒருவருக்கொருவர் துணையா இருக்கும் உங்க இல்லறம் சிறக்க வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்க பார்ட்னர் மிதுனமா அல்லது ரிஷபமா, நீங்க உங்க குடும்பத்தை எப்படி பேலன்ஸ் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முக்கியமான விஷயம், வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள். உங்கள் சுயஜாதகப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் 80% எப்படி நடக்கணும், என்ன நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்கங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசில் வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.